சாப்பிட்டு பார்த்து இன்னைக்கு நான் எலி இல்ல. அண்ணா பூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு. வானல விட்டே வர மாட்டேங்குது. சூப்பரான உளுந்து கஞ்சி ரெடி. ஏலக்காய் போட்டா நல்ல வாசனையா இருக்கும். கை கால வைக்குது. அதனால உளுந்து கஞ்சி செஞ்சு கொடுக்குறாங்களா அம்மா? பாத்தீங்கன்னா பத்த வச்சுட்டேன். ஓகே. அப்படியே வானல தூக்கி மேல வச்சு கிண்ட வேண்டியதான். குரங்குலாம் சாப்பிட்டு போன மிச்சம் அங்கங்க ஒரு கத்திரிக்காய்லாம் இருக்கு. அதை வந்து நீங்க பறிச்சுட்டு போய் வச்சிடலாம். ஓகேவா? அன்னைக்கு வந்து குரங்கு விட்டுட்டு போனது மிச்சம் மீதி. பரவாயில்லண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறோம். காலையில சமைக்கிறதுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் வேலையா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உளுந்து கஞ்சி தான் செய்ய போறேன். டீ காஃபி பால் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு உளுந்து கஞ்சி உளுந்து ஊற வச்சிருக்கேன். நல்லா வந்து ஊறிடுச்சு. இங்க பாரு. ஓகே. உளுந்து கஞ்சி ரெடி பண்ண போறேன். எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து கால்லாம் வலிக்குதா, ஜெஷிதாவும் எப்ப பார்த்தாலும் கால் வலிக்குதுமா, அமைக்கிடுமா, கால் வலிக்குது, நான் நடந்தேன்ல, நான் ஏறினேன்ல, அதனால எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கா. சரி, உளுந்து கஞ்சி வந்து பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, நான் ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். அதனால உளுந்து கஞ்சி கொஞ்சம் செஞ்சு காலையிலே வந்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணதுக்கு ஊற வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஜெஷிதா இன்னைக்கு ஸ்கூல் போறல, ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் சுண்டல். ஆமா, ஜெஷிதா விரும்பி சாப்பிடுவா பச்சை சுண்டல். இது வந்து பாத்தீங்கன்னா வேக வச்சிடலாம். ஓகே. சோ அதுக்கப்புறம் ஒரு பழம், 2 ஸ்நாக்ஸ் கொடுக்கறது. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 மணி வரைக்கும் ஜெஷிதா ஸ்கூலு. ஒரு பழம் ஒரு சுண்டல் இது மாதிரி வந்து ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பசி அடங்குற மாதிரி, ஒண்ணு சும்மா பழம் சாப்பிட்ற மாதிரி வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு சுண்டலும் அதுக்கப்புறம் பழமும் ஒண்ணு கொடுத்துருவேன். இன்னைக்கு டிஃப்ரெண்டா ஒரு டிஃபன் செய்ய போறேன். எப்படி நானு டிஃப்ரெண்டா டிஃபனா? ஆமா, ஃபூஃபு செய்ய போறேன். ஃபூஃபு, ஆப்பிரிக்கன் ஃபூஃபு. வேற லெவல். மரவள்ளி கிழங்கு நேத்து வாங்கிட்டு வந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா வச்சு வித்தியாசமா ஒரு ரெசிபி செய்யலாம். ஆப்பிரிக்காலாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க இல்லையா, ஃபூஃபு, அதான் பண்ண போறேன். நம்ம வந்து எப்படி ராகி களி எல்லாம் கிண்டுறோம், அதே மாதிரி மரவள்ளி களி செய்ய போறேன் நான். நம்ம ஸ்டைல்ல சொன்னா களி தான் அது பேரு, அந்த மாதிரி தான் அது வருது பாக்கறல. அதனால ஃபூஃபு செய்ய போறேன். ஆப்பிரிக்கன் ஃபூஃபு. ஆமா, பேபி நேத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா வெண்ணெய் புட்டு செஞ்சு கொடுன்னு கேட்டு இருந்தாரு. அதனால கொஞ்சம் அரிசி ஊற வச்சேன். இது செய்யறதுக்கு இப்ப டைம் இருக்குமா நான் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்ல எங்க அம்மா வந்து பார்த்தனா எப்போ லீவ் விட்டாலும் சரி வெண்ணெய் புட்டு செஞ்சு கொடுத்துருவாங்க. செஞ்சுட்டா வெண்ணெய் புட்டு அதுதான் வந்து ஈஸியா செய்யற ஸ்நாக்ஸ். ஆமா, பட்ஜெட் கம்மியாவும் இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். எங்க வீட்டுல எல்லாம் இட்லிக்கு போடுவாங்கல்ல, ஆமா, அப்ப இட்லி உப்பு ஊற வைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்து செஞ்சு கொடுப்பாங்க வெண்ணெய் புட்டு. வெறும் அரிசி தான், இங்க பாருங்க இட்லி அரிசி தான் ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இது அரிசி செஞ்சா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த உளுந்து கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி செய்வாங்க எங்க வீட்டுல. வெந்தயம் போடாத உளுந்து தனியா எடுத்து அரைச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இட்லி போடும் போதே எடுத்து உளுந்து கஞ்சி செஞ்சு தருவாங்க. ரெண்டுமே வந்து நல்லா ஹெல்த்தியான ரெசிபி தான். சோ இன்னைக்கு வந்து என்னென்னலாம் செய்ய முடியுதோ அதெல்லாம் செய்யலாம். ஓகேவா? ஓகே. மாடி தோட்டத்துல வந்து குரங்கு கட்சி போடுறதுல காயலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் காய் இருக்கு, அது போய் பறிச்சுட்டு வந்து வச்சிடலாம். பறிச்சுட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யலாமா? பறிச்சுட்டு வந்து வச்சுட்டு செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், குரங்குலாம் சாப்பிட்டு போன மிச்சம் அங்கங்க ஒரு கத்திரிக்காய்லாம் இருக்கு, அதை வந்து நீங்க பறிச்சுட்டு போய் வச்சிடலாம். ஓகேவா? இந்த தடவை எல்லாத்தையும் பறிச்சுன்னு செஞ்சா, இல்லைன்னா அடுத்த தடவை வரும்போது இதையும் சாப்பிட்டு போயிடும். கொஞ்சம் தான் இருக்கே, 1-2 தான். அப்போ நிறைய இருந்துச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் பெருசாயிட்டு செஞ்சா. இந்த கத்திரிக்காய் பறிச்சிடலாம். சூப்பர். ஒன்று இதையும் பறிச்சிடறேன். பிஞ்சா இருந்தாதான் நல்லா இருக்கும். ரொம்ப பெருசா ஒன்று விட்டு வச்சுன்னா வச்சுக்கேன் முத்தி போயிடும். இதுல பிஞ்சு தான் இருக்கு. ஃபுல்லா பிஞ்சு தான் இருக்கு. அடுத்த தடவை தான். இங்க பாரு, இந்த மிளகாய் பழமா ஆயிடுச்சு. இங்க ஒரு கத்திரிக்காய் இருக்கு பாரு. இதோ. ஆமாப்பா. ஏன் பேபி, மிளகாய் பழமா ஆயிடுச்சு. மிளகாவும் பறிக்கணும் சங்கீதா. பச்சை மிளகாய் பறிக்கலாமா? பழமா இருக்குது. பழம்லாம் வேணாம் சங்கீதா, நமக்கு பச்சை மிளகாவை பறிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் முத்தி பழமாவே ஆயிடுச்சு. எவ்வளோ டார்க்கா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் பறிச்சிடலாம் சங்கீதா, பச்சை மிளகாவை. ஏன்னா நம்ம வீட்டில் பச்சை மிளகாய் காலி ஆயிடுச்சு. ஆமா, இந்த கத்திரிக்காய் தான் சூப்பரா இருக்கு. அன்னைக்கு வந்து குரங்கு விட்டுட்டு போனது மிச்சம் மீதி. பரவாயில்ல, 4 கத்திரிக்காய் சூப்பரா இருக்கு. 4 கத்திரிக்காய். இதுல கத்திரிக்காய் அதையும் பறிச்சிரு. இந்த கத்திரிக்காய் சின்னதுலயே முத்தி போகுது பேபி. பாக்க சின்ன சின்னதா தானே இருக்கு. முத்திட்டு பேச நல்லா முத்தி போகுது வேற. சூப்பர். கீழே ஒண்ணு இருக்கு, அது பிஞ்சு. சரி. பாவக்காய் இருக்கு. பாவக்காய் நிறைய இருக்கு போல இருக்கு. 5 பாவக்காய் இருக்கு. 5 6 நிறைய பாவக்காய் இருக்கு சங்கீதா. பாவக்காய் வந்து இப்ப பெருசா இருக்கிறதெல்லாம் பறிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். குழம்பு வைக்கிற அன்னைக்கு பறிச்சிக்கலாம். பாவக்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா தொங்குது நம்ம மாடி தோட்டத்துல. அழகா காய்ச்சிருக்குல்ல. கத்திரிக்காய் மட்டும் இவ்வளவு கிடைச்சிருக்கு. அந்த செல்லு இருக்கான்னு பாப்போம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே போய் எல்லாம் சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? இது பாப்பா பச்சை மிளகாய் எல்லாம் பறிச்சிடலாமா? ஓகே. பச்சை மிளகாய் காய வச்ச துணி எடுக்கவே இல்லை, காத்துல தொங்கி எப்படி தொங்கி கிடக்குது பாரு.
இருக்கட்டும், கொஞ்சம் பனி விழுந்துருச்சு, வெயில் வந்த அப்படி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாம்பார் வைக்க தேவைப்படும் கத்திரிக்காய். ஸோ சூப்பராக கத்திரிக்காய் மட்டும் இருந்தது பறிச்சிட்டேன். கத்திரிக்காயும் பச்சை மிளகாவும் பறிச்சிருக்கோம். ஆமாம், போதும். இது பச்சை மிளகாய் வந்து தேவைப்படும் போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிக்கலாம். ஏன்னா நிறைய பறிச்சாலும் வீட்டில் அந்த டப்பாவில் வச்சுருந்தும் பழுத்து போய் தான் இருக்கு. அதுக்கு செடியிலே பழுத்துதுன்னா நம்ம பறிச்சு காய வச்சா தாளிக்கு காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஸோ அதெல்லாம் போய் சமைக்கலாம். வா ஜெஷிதா தூங்குறா, ஏஞ்சிறதுக்குள்ளே அந்த உளுந்து கஞ்சி ரெடி பண்ணி வைக்கலாம். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம சுண்டல் வந்து வேக போட்டுடலாம். ஒரு வேலையை அப்படியே சைட் பை சைட் பார்த்தா தான் கடகடன்னு வேலை நடக்கும். ஜஷிதாக்கு ஸ்நாக்ஸ். ஆமாம், டக்குனு ஸ்நாக்ஸ் முடிச்சிடும். ஜஷிதா அப்புறம் எங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்சிருக்கேன். செய்யும்போது நமக்கு சேர்த்து செஞ்சு வேண்டியதா? ஆமாம், சுண்டல் பச்சை சுண்டல் ஊற வச்சுட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வைக்கிறது, அவ்வளோதான். உப்பு கொஞ்சமாக, மூடி போட்டு விசில் வச்சு 2 விசில் வைப்போம். இந்த சைடு மீன் குழம்பு வந்து நைட்டு வச்சா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு மீன் குழம்பு. இது ஒரு 2 விசில் வைக்கட்டும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கூப்பிடு பேபி, அடுப்புக்கு சர்வீஸ் பண்ணுவோம். இதுலேயும் அந்த ஆட்டோ இக்னிஷன் போயிடுச்சு, இதுலேயும் போயிடுச்சு. எப்பயாவது ஒரு தடவை வருது, ஒரு டைம் வர மாட்டேங்குது. ஸோ அதனால அதெல்லாம் சர்வீஸ் பண்ணணும். இப்போ இதுலையுமே வரல. ஒரு சில டைம் வந்து காலையில் ஆனால் வராது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அப்போ லைட் வச்சு தான் டிம் டிம்னு அடிச்சுங்க. க்ளீன் பண்ணவே இல்லை, 1 வருஷம் ஆயிடுச்சு இல்லை. இது நம்ம தூக்கி ஓவரால் சர்வீஸ் பண்ணணும். ஆமாம், ஃபேபர் தானே ரெண்டுமே. சிம்னியும் அடுப்புக்கும் சர்வீஸ்க்கு வர சொல்லணும். வந்தாங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கோங்களே. ஓகே. பாருங்க மீன் குழம்பு சூடு ஃப்ரெண்ட்ஸ். நைட்டே மீன் குழம்பு வச்சாச்சு நம்ம வீட்டில். மீன் குழம்புக்கும் ஃபூஃபும் தான் இன்னைக்கு சைடிஷ். ஓஹோ, மரவள்ளிக்கிழங்கு பூஃபு. ஆமாம், ஃபூஃபு. இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து வறுத்துட்டுமே வந்து செய்யலாம், வறுத்து பொடி பண்ணி வச்சு. எங்கள் வீட்டிலலாம் வந்து ஊற வச்சு அரைச்சி தான் வந்து செஞ்சுருக்காங்க. அப்படியே சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். அதனால் நான் ஊற வச்சே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டேன். ஊற வச்சு அரைச்ச உளுந்து கஞ்சி. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் தண்ணியுமே கொதிக்க வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த தண்ணியில் அரைச்சி வச்சுருக்க மாவு வந்து ஊற்றி கிண்டணும். இது மாதிரி கொஞ்சம் தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சிக்கலாம். அப்படியே ஊற்ற வந்து பார்த்தீங்கன்னா கிண்டி விட்டுணும். இது நான் கொஞ்சம் தண்ணியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன். ஏன்னா கட்டியா பண்ணா அது குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். குடிக்க முடியாது. ஆமா, கொஞ்சமா குடிச்சாலும் தண்ணியா இருந்தா ஈஸியா குடிச்சிடலாம். ஆமா, உளுந்து சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும் கைவிடாம, இல்லைன்னா கட்டி ஆயிடும். பாருங்க சூப்பரா அந்த தண்ணியா வருது பாருங்க. இது மாதிரி இருந்தாதான் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா, அதுக்கு பேர் தான் உளுந்து கஞ்சி. இப்போ இதுல உப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டுக்காக ஒரு 4 கல்லு உப்பு சேர்த்துட்டா நல்லா இருக்கும். ஃபைனலாக நம்ம வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் அதெல்லாம் சேர்க்க போகிறோம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ, தேங்காய் பால் வந்து சேர்த்து பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இன்னைக்கு எதுவுமே சேர்க்கல, சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறேன் நான். லைனாக செஞ்சு குடிக்க போகிறேன். ஆமாம், லைனாக ஏலக்காய் மட்டும் போட்டாலே நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இது சரி, இது ஒரு பக்கம் இது வந்துட்டே இருக்கா. நான் ஒரு பக்கம் சாப்பாடு சேர்த்து உணவு போட்டிருக்கேன். ஓகே, ஏன்னா நமக்கு இது பிடிக்கலன்னா ஜஸ்டா சாப்பிடலாம் என்ன பண்றது, அதனால அது சாப்பாடு செஞ்சிடலாம். இட்லி மாவு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் ஊற வைக்கணும். ஸோ அதனால இட்லி மாவுக்கு ஊற வச்சிடலாம். ஊற வைக்க போறேன் நான். நீ தோல்லாம் உரிச்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேபி வந்து பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு தோல் எடுக்கிறாரு. கையாலே உரிக்கலாம் பேபி, அழகா வரும். அது கையாலாம் உரிக்க முடியாது, கஷ்டமா இருக்கும். பெருசு இல்லை கடை எவ்வளோ பெருசு? இதே போதுமா நமக்கு? போதும், நமக்கு இந்த ஒரு பீஸே கரெக்டாக இருக்கும். சரிங்களா, எவ்வளோ பெருசு? ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செஞ்சு சாப்பிடலான்றியா? ஆமாம், நல்லா இருக்காதுன்னு தெரியல, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறோம். ஓகே ஓகே, ஓரளவு கிண்டி அந்த களி எடுக்கிற மாதிரியாவது வேணும் பேபி. ஓகே, கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. எங்க பாருங்க, நம்ம உளுந்து சேர்த்தோம் இல்லையா, அது நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு ஓரளவுக்கு நல்லா திக்காக கண்ணாடி மாரி வந்துச்சு பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இனிப்புக்கு நாட்டு சக்கரை, வெள்ளைப்பொடி, சர்க்கரை எது வேணாலும் உங்களுக்கு இனிப்புக்கு என்ன தேவை அது வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வெள்ளைப்பொடி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஜாகரி பவுடர். ஓகே, ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், ஏலக்காய் சேர்த்துக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வருது. ஆமாம்,
வெல்லம் கூட நம்ம அப்படியே உருகி தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கட்டியா வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணணும். கட்டியா ரெடி பண்ணும்போது நம்ம வெல்லம் வந்து உருக்கி சேர்த்துக்கலாம். சூப்பரான உளுந்து கஞ்சி ரெடி. ஏலக்காய்லாம் போட்டா நல்ல வாசனையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீயும் குடிக்கலாம். மேபி ஆளுக்கு ஒரு டம்ளர். ஆமா, ஆளுக்கு ஒரு டம்ளர். அப்பதான் எலும்புக்கு சத்து, எலும்புக்கு ரொம்ப நல்லது. ஆமா, கால்சியம் கிடைக்கும். ஆமா, முக்கியமா கேர்ள்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உளுந்து கஞ்சி, உளுந்து களி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது உருண்டை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் பொடி பண்ணி. ரொம்ப நல்லது. பீரியட்ஸ் டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா உளுந்து கஞ்சி குடிச்சா அது இடுப்பு வலி, கால் வலிலாம் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். அவ்வளவுதான். இது காப்பா இதோ ஏலக்காமா, அது காப்பு காப்பா ஏலக்காய் இருக்கு. நல்லா இருக்காம்மா, அம்மா செஞ்ச உளுந்து கஞ்சி நல்லா இருக்காம்மா? நல்லா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? ஜஸ்விதா வந்து உளுந்து கஞ்சி குடிக்கிறாரு. தலை குலசியவில் பேபி, ஏன் பேபி இப்படி பண்ற நீ? புள்ள அழகா தலை சீவவே இல்லை, வீடியோ எடுக்கிற பாருமா. தூங்கி எந்திரிச்சு உளுந்து கஞ்சி குடிக்கிறாரு. அப்பா இப்பமே வயிறு வைக்குது, கால் வைக்குது, அப்புறம் கை காலெல்லாம் வைக்குது. அதனால உளுந்து கஞ்சி செஞ்சு கொடுக்குறாங்களா அம்மா? கை காலெல்லாம் வலிக்குதா இருக்கு பாரு. அதனாலதான் செஞ்சு கொடுக்குறாங்க காலையிலே. குடிமா, சரியா போயிடும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சாப்பிடு சாப்பிடு ஃப்ரெண்ட்ஸ், நானுமே ஒரு டம்ளர் குடித்தேன். நல்லா சூப்பராக இருந்தது. எந்த ஒரு இதுவுமே தெரியல. கொஞ்சம் கச்சிட்டு வாயில ஊற்றணும். கொஞ்சம் கலந்துட்டு அப்புறம் வாயில ஊற்றணுமா? ஊற்றுமா. சரிவா, நம்ம வந்து அந்த பூஃபு செய்யலாம். சரி, ஓகே. நீங்க பூ செய்ய போறீங்களா? ஆமா, பூஃபு செய்யறேன். நீ சாப்பிட்றியா? பூண்டா என்னது? பூப்புனா என்னதுன்னு கேட்டீங்க. அரை மணி நேரம் ஆகுது. பூப்புனா ஆப்பிரிக்கா டிஷ் செய்ய போறோமா அம்மா உனக்கு. மரவள்ளி கிழங்கு வச்சு செய்ய போறாங்க. மரவள்ளி கிழங்கு வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் அதான் சாப்பிடணும்னா. சரி, கரகன்னு குடிச்சிட்டு நீ மரவள்ளி கிழங்க தோல்லாம் சீவி கழுவி வச்சிருக்காரு பேபி. இதை கட் பண்ணிக்கலாம். பொடி பொடியா கட் பண்ணணுமா? இந்த வேலையை நீயே பாத்துக்கலாம் பேபி. ஒரு நாள் ஒண்ணுமே பண்ண முடியல. அதை கூட நானே கட் பண்ணி தரேன். ஸ்ட்ராங்கா இருக்குது. சின்னதா இருக்கு, கட் பண்ண வருது. ஃப்ரெண்ட்ஸ், அந்த மரவள்ளி கிழங்கு கட் பண்ணவே முடியல அந்த கத்தியால. பெரிய கத்தி எப்படி தான் யூஸ் பண்றது? எதை நீ கத்தி கொஞ்சம் மங்கிடுச்சு பாருங்க. மரவள்ளி கிழங்கு பொரியல் போனா சூப்பரா இருக்கும். நல்லா இன்னொரு கிழங்கு இருக்குல்ல, பொரியல் செய்யலாத. கிழங்கு பொடி பொடியா கட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டி அரைச்சிப்போம். அரைக்குமா மிக்ஸி? அரைக்குமா? மாவு தானே இது, அரைக்குன்னு நினைக்கிறேன். மிக்ஸி ஜார்ல ரப்பர் இல்லல்ல, அதனால தண்ணி மட்டும் தெறிக்குது. தண்ணி கொஞ்சமா ஊத்தாரு. அவ்வளவுதான், 2 பேட்ச் அரைச்சு எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளி கிழங்கு நல்லா அரைச்சாச்சு. மரவள்ளி கிழங்கு அப்பெல்லாம் எங்க வீட்டுல தோசை மாவு அரைச்சு தோசை சுடுவாங்க. மரவள்ளி கிழங்கு தோசை சூப்பரா இருக்கும். மரவள்ளி கிழங்கு தோசையா? ஆமா, இட்லி மாவு அரைக்கும் போதே மரவள்ளி கிழங்கு வந்து சிறுவ துருவிடுவாங்க. துருவிட்டு எதுவுமே போட்டு அரைச்சிடுவாங்க. சூப்பரா இருக்கும். மரவள்ளி கிழங்கு தோசை எல்லாம் சுடுவாங்க. அப்ப எங்க ஊர்ல எல்லாம் நிறைய மரவள்ளி கிழங்கு தோட்டம் போட்டு வச்சிருப்பாங்களா. எல்லாமே மரவள்ளி கிழங்கு கிடைக்கும். ஆமா, அங்க வந்து மரவள்ளி கிழங்கு புடுங்கி கொல்லியில புடுங்கிட்டு போயிடுவாங்க. புடுங்கிட்டா அதுக்கப்புறம் போய் நோண்டி எடுத்துட்டு வருவோம் நாங்க. போயிட்டு தப்பு கிழங்குலாம் மாட்டுக்கு கொஞ்சம் சீவி வைப்போம். கொஞ்சம் வந்து அவிச்சு போட்டு காய வச்சு வத்தல் போட்டு வச்சுப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு சிப்ஸ் மாதிரி சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, மரவள்ளி கிழங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதை அப்படியே அடுப்புல வச்சு கிண்ட வேண்டியதான். அப்படியே கிண்ட வேண்டியதான் டைரக்டா? ஓகே, மட்டும் போட்டுக்கணும் தேவையான அளவுக்கு. அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா பத்த வச்சுட்டேன். ஓகே, அப்படியே வானல தூக்கி மேல வச்சு கிண்ட வேண்டியதான். கொஞ்சம் தண்ணியா தானே இருக்கணும் இல்லையா? அப்படியே கட்டியா இருந்தா போதுமா? கட்டியாவே இருக்கட்டும். இதுல வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சால்ட் ஓகே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உடனே கட்டியா வருது. ஆமா, தண்ணியா இருந்தா அது கட்டியாகி வரும்னு பார்த்தேன். இதுவே கட்டியா வச்சதா இப்படி? ஆமா, இதுல தண்ணி எல்லாம் அவ்வளவு ஊத்தக்கூடாது. இதே அப்படியே கட்டி ஆயிடும். அப்படியே மாவு மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா, அப்படியே கிண்ட வந்து பாத்தீங்கன்னா அப்படியே திக்காகி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். அப்படியே இருக்கணும். குட்டி பசங்க வச்சு விளையாடுங்களே தெரியுமா, ஜெல்லி அது மாதிரி வந்துடும். ஓகே, ஸ்லைமா? ஆமா,
இங்க பாரு அடியில பாரு அப்படியே வருது ஆமா பேபி என்ன பேபி கிண்டவே முடியல இங்க பாரு. எனக்கு தெரிஞ்சு இது என்ன தெரியுமா, நாங்கெல்லாம் போஸ்டர் ஒட்ட பசை கிண்டுவோம், அந்த பசை தான் இது. பசை கூட கிடையாது பேபி, நல்லா இருக்கு பேபி. இங்க பாரு அந்த ஸ்லைம் இருக்குல்ல, குட்டி பசங்க வச்சு விளையாடுவாங்க இழுத்து இழுத்து, அது மாதிரி இது பாக்க ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே கட்டி ஆயிட்டே போகுது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்றேன், லைட்டா வந்து தண்ணி தெளிச்சிக்கிறேன். இப்படி தண்ணி தெளிச்சிட்டு கிண்டும் போது அழகா ஒட்டாம வருது, எல்லா பக்கமும் வெந்து வருது. ஓகே ஓகே. அம்மா கலர் கலர் செடியில வாடிட்டாமா, நான் வாடிட்டாமட்டிங்கம்மா. கலர் கலர் ஜெல்லிலாம் வாங்கிட்டாமான்னு இதுல கலர் போட்டு தரமா, நீ விளையாடலாம் இருமா. கலர் கலர் ஜெல்லி வேணுமா ஜெஷிதாக்கு? மீன் குழம்பு கூட சாப்பிடுங்க. ஊவாமா அது ஊவா செய்யறேன்டி, அம்மா ஊவா செய்யறாங்க, நல்லாதான் இருக்கும் போல. கிண்டத்துக்கு தான் அப்படியே கொஞ்சம் அப்படியே இறுக்கமா இருக்கு, ரப்பர் மாரி வருது அப்படியே. பாருங்க தண்ணி ஊத்திக்கிண்டு இல்லைண்ணா, தண்ணிலாம் ஊத்தலாமா நானே தெரியல, நான் சும்மா தண்ணி தெளிச்சு பண்றேன். ஓகே. கொஞ்சம் வெள்ளையாவே இருந்துச்சா, அதனால எல்லா பக்கமும் வேகணும்னு சொல்லிட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்துல வெந்துடும். 15-20 நிமிஷம் வந்து பார்த்தேன்னா ஆகும் வேகிறதுக்கு. லைட்டா அப்படியே தண்ணி தெளிச்சு வேக வச்சா நல்லா வெந்து வருது. ரொம்பவும் வந்து கட்டி ஆயிடுச்சு உடனே. ஓகே. ஜெஷிதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் சாதமே வந்து ஊற்றி விட்டுட்டேன். சாதமும் மீன் குழம்பு. இது என்ன மீன்? ராம்பாறை. ராம்பாறை மீன் குழம்பும் சோறும். ஆமாம், மீன் வேணுமா பாரு ஜெஷிதாக்கு? சோறுனா காரதா, மீன்னா காரதான். கொஞ்சம் காரமாக தான் இருக்கு, பட் ஆனால் அதுமாதிரி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதாவுக்கு தலசி ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம். ஸ்நாக்ஸ்லாம் பேக் பண்ணிட்டியா? பேக் பண்ணியாச்சு, ரெடியா? ஸ்கூலுக்கு போக வேண்டியதான். இன்னைக்கு தான் லாஸ்ட் டே ஜெஷிதா ஸ்கூலு. இதுக்கப்புறம் வந்து அடுத்த மாதம் தான், 1 மாதம் லீவு ஜெஷிதாக்கு. ஜாலியாக இருக்கலாம். இருக்கலாமே. மாய்ச்சரைசர்லாம் போட்டேன் பேபி? மாய்ச்சரைசர்லாம் போடல, எண்ணெய் மட்டும் தான் தடவணும் தலையில். நான் செய்வேன், இன்னும் நான் ஒரு சீப்பில் செய்வேன், இவரு ஒரு சீப்பில் செய்வாரு. கட்டு கட்டு அம்மா சீவிய அழகா உனக்கு. டைம் ஆயிடுச்சுடி ஜெஷிதா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுமா, நீ அம்மா சீவி விடுவாங்க, கம்னு நீ வந்து சீவிக்க அழகா. கட்டுப்பா அம்மா கிட்ட கட்டு. கொண்டை போறதுக்கு அடுத்த டைம் ஸ்கூல் லீவ் விட்டு போறதுக்காட்டி கொண்டை போட்டுடலாம். ஆமா, முடி வளர்ந்துரும். காடுக்கு தகுந்த முடியெல்லாம் வெட்டி விட சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சம்மர் வந்து பாப்பாக்கு முடி வெட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்க முடி நானு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கொண்டை போட்டு விடலான்னு. ஜஸ்ட் அது கொண்டை போட்டா நல்லா அழகா கியூட்டா இருக்கும், அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு வெட்டல. கொண்டை போட்டா நல்லா இருக்கு தானே ஜெஷிதாக்கு? அவளே வந்து சூப்பரா இருக்கும். அந்த அக்காக்கு மட்டும் முடி நீட்டா இருக்குது, எனக்கு இல்ல, ஏன் இல்லன்னு கேக்குறாரு. எனக்கு மட்டும் மொட்டை வச்சுட்டீங்க அப்படின்ட்டு. கட்ட போட்டு வை போலாம் அம்மா வீட்டு. சம்மர் ஆரம்பிச்சது கொஞ்சம் நேரம் ஃபேன் இல்லைனாலும் வேர்த்து ஒழுங்கு. பன்னீர் தாத்தா ஒட்டாச்சிட்டாரு. பன்னீர் தாத்தா மொட்டை அடிச்சிட்டாரா? சரி. பன்னீர் தாத்தாக்கு நிறைய முடியே வராது. நிறைய முடி வராதா? அவர் பேர் குமார் டி, இவர் மட்டும் பன்னீர் தாத்தான்னு பேர் வச்சிட்டாரு. அவங்க குமார் தாத்தாவை பன்னீர் தாத்தான்ற. அவ்வளோதான், பாய் பாய் சொல்லு அம்மாக்கு, பாய் சொல்லு, போலாம் போலாமா? அதான் ஜெஷிதாக்கு ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே பேக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டெஸ்ட் புக்கெலாம் இருக்கு. நிறைய பசங்களுக்கு சாக்லேட் தருவாங்களா? ஆமா, லாஸ்ட் டேல சாக்லேட்லாம் தருவாங்க ஸ்கூல்ல. நான் வர போறேன். வா ஃப்ரெண்ட்ஸ், ஜெஷிதாவை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பியாச்சு. நம்ம பண்ண பூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு. வானல விட்டே வர மாட்டேங்குது. என்ன செய்யலாம்? வரும் ஆளுக்கு ஒரு கரண்டி பேபி. ஆளுக்கு ஒரு கரண்டியா? ஆமா, அவ்வளவுதானா? ஃபுல்லா சாப்பிடுறதா நீ சாப்பிடு. நான் அப்படி இல்ல சார், அப்படி சொல்ல. ரெசிபி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. எனக்கு கரண்டி விட்டே வர மாட்டேது. ஆறிடுச்சு பேபி. சூடா இருக்கும்போது நல்லா வள நல்லா இருக்கும். ஆறிடுச்சுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு நல்லா பயங்கரமா பண்ணியிருக்கேன். மீன் குழம்பு தான் நீ காம்பினேஷன். ஓகே, சாப்பிட்டு பாரு.
சாப்பிட்டு பார்த்து இன்னைக்கு நான் எலி இல்ல நீதான் எலி. நீதான் சாப்பிடணும். சரி கூட சாப்பிட்டு பார்த்து சொல்லி. ஆப்பிரிக்கன் ரெசிபி ஃபூஃபு செஞ்சு கொடுத்து என்ன சாப்பிட சொல்லியிருக்காரு. சாப்பிட்டு பார்ப்போம். மீன் குழம்பு தான். ஐயோ வாயிலே வைக்க முடியாது போல, கையிலே ஒட்டிக்குது. மீன் குழம்பு ஃபர்ஸ்ட் கையில தொட்டுக்கு பேபி. கையில எடுத்து அள்ளி சாப்பிட முடியல, மற்றபடி நல்லா இருக்கு செஞ்சா. நல்லா இருக்கா? மரவள்ளி கிழங்கு முழுங்க முடியுதா? ஒட்டிக்குதா? தண்ணி வாயில வந்து அந்த பட்ட உடனே அது ஒட்டலாம் இல்லை, கையில பட்டாதான் ஒட்டுது. கையில கொஞ்சம் குழம்புல வச்சு நினைச்சிக்கோ. அதான் பண்ண வேற வழி கிடையாது. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குங்களா மீன் குழம்பு? நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்னிங் டிஃபன் எங்கள் வீட்டில் வந்து ஆப்பிரிக்கன் ஃபூஃபு, அதுக்கு மீன் குழம்பு. மீன் குழம்பு ஃபூஃபு தான் செஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சங்கீதா சாப்பிடலாம். நீ கொஞ்சம் ஒரு வாய்க்கா. ஆமாம், நானும் சாப்பிடவே இல்லை. எனக்கே அப்படியே ஒரு மாதிரி டெம்டிங்காக இருக்குது. காட்டு, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கு. பசி எடுக்காதுன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டேன். வித்தியாசமாக நல்லா இருக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு வெண்ணெய் புட்டு செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பேபி நேற்றுலேருந்து கேட்டுட்டு இருந்தார் வெண்ணெய் புட்டு செய்யின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்ய போகிறேன். சம்மர் ரெசிபி செய்யுங்க. லீவ் விட்டுருவாங்க, எல்லாருக்கும் லீவ் விட்டுருவாங்க. ஸ்கூல்ல வீட்டில் இருக்கிற பசங்க எல்லாருக்கும் வெண்ணெய் புட்டு செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஆமாம், சரி சாப்பிடு, நானும் சாப்பிட்டு வரேன்.